Yes, இப்போ நம்ம பார்க்க போகிறது essay question. The only one essay question from heme metabolism, that is biosynthesis of heme. ரைட்டா? வழக்கமாக எப்படி நம்ம பாத்வே எழுதுவோமோ அதே மாதிரி எழுதுகிறோம். இன்ட்ரோடக்ஷன், சிக்னிஃபிகன்ஸ், ஃபங்க்ஷன், சைட் அண்ட் லொக்கேஷன், பாத்வே, ரெகுலேஷன் அண்ட் டிசார்டர்ஸ். சரியா? இங்கே ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆஸ் வெல் அஸ் கார்பன் டை ஆக்சைடு, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன். செகண்ட், ஹீம் எதுலலாம் இருக்குன்றதை நம்ம ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறோம். ஹீமோக்ளோபினில் இருக்கும், மயோக்ளோபினில் இருக்கும், சைட்டோக்ரோமில் இருக்கும், கேட்டலேஸில் இருக்கும், பெராக்சிடேஸ் மாதிரியான என்சைம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கடுத்து ஹீம் சிந்தசிஸ் எங்கே நடக்குது? ஆல் செல்ஸ், எல்லா இடத்துலையும் நடக்கும். பட் மெஜாரிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிவர்லையும் போன் மேரோலையும் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? கம்பார்ட்மெண்ட் வந்தீங்கன்னாக்கா டோட்டலாக இந்த பாத்வேல நமக்கு 8 ரியாக்ஷன் இருக்குது. அதில் 4 மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும், 4 சைட்டோசாலில் நடக்கும். டயக்ராம் பாத்வே போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடும். சரியா? அடுத்து இந்த பாத்வே நம்ம கன்வீனியன்ஸுக்காக ஒரு 3 ஃபேஸஸாக பிரிச்சுக்கிறோம். இது அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு சரி, எழுதுறதுக்கும் சரி ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வரும், மறக்காது. நம்பர் 1, ஃபார்மேஷன் ஆஃப் ALA, தட் இஸ் அமைனோ லெவுலினேட். அமைனோ லெவுலினேட் ALA. செகண்ட் ஸ்டேஜ் என்ன சொல்றாங்க? ஃபார்மேஷன் ஆஃப் PBG, தட் இஸ் பார்ஃபோபிலினோஜன். பார்ஃபோபிலினோஜன் PBG. தேர்ட் இஸ் சிந்தசிஸ் ஆஃப் ஹீம் ஃப்ரம் திஸ் பார்ஃபோபிலினோஜன். இந்த 3 ஸ்டேஜை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பாத்வே எழுதுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாத்வேக்கு வர்றோம். பாத்வே எழுதுறதுக்கு முன்னாடி மைட்டோகாண்ட்ரியா என்ன, சைட்டோசால் என்னன்றதை கம்பார்ட்மெண்ட் 2 டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அக்கர்ஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா. சரியா? அதுக்கு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அமைனோ ஆசிட் தேவைப்படுது. சிம்பிள் அமைனோ ஆசிட் கிளைசின். அதோட ஒரு இம்பார்ட்டன்ட் வைட்டமின் தேவைப்படுது, B6, தட் இஸ் PLP, பைரிடாக்சால் பாஸ்பேட் இஸ் தி கோஎன்சைம் ஃபார் B6 வைட்டமின். சரியா? ஸோ இப்போ என்ன செய்கிறோம்? சக்சினல் கோயேவும் கிளைசினும் கம்பைண்ட் ஆகுது. PLP கூட சேர்ந்து ALA-வை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால அதுக்கான என்சைம் பேர் என்ன? ALA சிந்தேஸ். சரியா? PLP யூஸ் ஆகிறதுனால அதுக்கு பேர் என்ன? டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். அந்த 5 பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சக்சினில் கோயே 1, கிளைசின் 2, PLP 3, டீகார்பாக்சிலேஷன் 4, ALA சிந்தேஸ் 5. இவங்க 5 பேரும் சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 ALA மாலிகுல் கிடைக்கும் இன் மைட்டோகாண்ட்ரியா. This is shifted from mitochondria to cytosol. Cytosol என்ன நடக்குது? இன்னொரு ALA கூட சேர்ந்து அது PBG-யை ப்ரொடியூஸ் பண்ணுது, பார்ஃபோபிலினோஜன். அங்கே அந்த என்சைம் பேர் பார்ஃபோபிலினோஜன் சிந்தேஸ். சரியா? இதுக்கு அடுத்து உள்ள 3 ப்ராடக்ட் நீங்கள் ஜஸ்ட் நேம் மட்டும் எழுதின போதும், என்சைம் பற்றிலாம் கவலைப்பட்டுக்காதீங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லீனியர் டெட்ராபைரோல், செகண்ட் ஒன் இஸ் யூரோபார்பைரினோஜன் 3, தேர்ட் ஒன் இஸ் கொப்ரோபார்பைரினோஜன் 3. இது ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு படிக்க ஈஸியாகிடும். ரைட்டா? இந்த கொப்ரோபார்பைரினோஜன் 3 என்ன பண்ணும்? சைட்டோசால்லேருந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வரும். மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வந்து தான் அது புரோட்டோபார்பைரினோஜன் 9 அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். அது என்ன சார் 3ன்னு சொல்கிறீங்க, 9 சொல்கிறீங்க, வேறு எதாவது சொல்லலைன்னா பார்பைரின்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஹியூமன் பீயிங்ஸில் இன்வால்வ் ஆகிற டைப்ஸ் 2 தான், 3 and 9. சரியா? இந்த புரோட்டோபார்பைரின் அடுத்து புரோட்டோபார்பைரினா கன்வெர்ட் ஆகுது. அதுதான் நமக்கு ஹீமை கொடுக்குது. அந்த இடத்துல 2 பாயிண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஒன்று, ஹீம் சிந்தேஸ் இஸ் த என்சைம் நேம். அனதர் ஒன் இஸ் திஸ் ரியாக்ஷன் யூட்டிலைசஸ் 1 molecule ஆஃப் ஃபெரஸ். இந்த 2 மறக்கவே கூடாது. ஒரு ஃபெரஸ் காம்பவுண்ட் உள்ள போகணும், ஒரு ஹீம் சிந்தேஸ் என்சைம் இருந்தால் தான் நமக்கு ஹீம் கிடைக்கும். ரைட்டா? இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஹீம் தான் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை சுவிட்ச் ஆன் ஆர் சுவிட்ச் ஆஃப் பண்ணும், டிபெண்டிங் ஆன் தி அவைலபிலிட்டி ஆஃப் தி ஹீம். புரியுதா? ஹீம் கரெக்டாக தேவையான அளவுக்கு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பிளாக் பண்ணி பாத்வே நடக்காமல் பண்ணிடும். ஹீம் நமக்கு தேவைப்படுது, இன்அடிக்குவேட் அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் switch on the first step and continue the heme synthesis pathway. Finally you will get enough amount of heme. Okay va? ரைட். இப்போ ரெகுலேஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் த ரெகுலேஷன் ஆஃப் ஹீம் பயோசிந்தசிஸ். ரைட்டா?
ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம், ஹீம் பயோசிந்தசிஸோட மெயின் ரெகுலேட்டரி என்சைம் தட் இஸ் ரேட் லிமிட்டிங் என்சைம் என்னத்தை சொல்கிறோம்னா ஏஎல்ஏ சிந்தேஸ், தட் இஸ் அமைனோ லெவலினேட் சிந்தேஸ் என்சைம் நேம். ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னது, டிபெண்டிங் அப்பான் த என் ப்ராடக்ட், த அவைலபிலிட்டி ஆஃப் த என் ப்ராடக்ட் கரெக்டாக வந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். தட் இஸ் ஃபீட்பேக் இன்ஹிபிஷன். என் ப்ராடக்ட் தேவைப்படுது வேணும்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்விட்ச் ஆன் பண்ணிடும் இந்த பாத்வே. தட் இஸ் ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் பை ஏஎல்ஏ சிந்தேஸ். செகண்ட் என்ன சொல்கிறோன்னா ரிப்ரெஷன் அண்ட் டிப்ரெஷன் மெக்கானிசம்னு ஒன்று ஹீம் சிந்தசிஸில் சொல்கிறோம். என்னென்னா சப்போஸ் ஹீம் சிந்தசிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக திஸ் ரிப்ரெசஸ் தி ஏஎல்ஏ சிந்தேஸ் என்சைம். திஸ் இஸ் மாலிகுலர் லெவலில் நடக்கும். இது டிக்ரீஸ் ஆஃப் ஹீம் சிந்தசிஸ் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிமுலேட் த சிந்தசிஸ் ஆஃப் ஏஎல்ஏ சிந்தேஸ் என்சைம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். ஏஎல்ஏ சிந்தேஸ் இங்கே என்ன சொல்கிறோம், ஃபீட்பேக் இன்ஹிபிஷன். இங்கே ஏஎல்ஏ சிந்தேஸ் எதில் இன்வால்வ் ஆகுது, ரிப்ரெஷன் அண்ட் டிப்ரெஷன். ஓகே. தேர்ட் என்ன சொல்கிறோம், சில ட்ரக்ஸ் இன்வால்வ் ஆகுது, நான் ஹீம் சிந்தசிஸ் ஸ்டிமுலேட் பண்ணுது. என்னென்னா ஃபீனோபார்பிட்டான் அண்டு பார்பிச்சரேட்ஸ். இது ரெண்டும் இந்த ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. இது இன்க்ரீஸ் தி ஹீம் சிந்தசிஸ் எப்படின்னாக்கா ஸ்டிமுலேட் த ஆக்டிவிட்டி ஆஃப் ஏஎல்ஏ சிந்தேஸ். ஹவு ஆக்சுவலாக ஹீம் சிந்தசிஸில் சிந்தசிஸ் ஆகிற ஹீம் எல்லாமே இந்த சைட்டோக்ரோம் P450 ட்ரக் மெட்டபாலிசத்துக்கு நிறைய யூஸ் ஆகிடும். யூஸ் ஆகும்போது அங்கே ஒரு டெபிசிட் கேப் வந்துடும். அதனால் அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ஏஎல்ஏ சிந்தேசிஸ் ஸ்டிமுலேட் பண்ணி நிறைய ஹீமை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் லிவருக்கு. அதனால் ஹீம் நிறைய தேவைப்படும். That is why these two drugs always stimulate the heme synthesis by increasing the activity of ALA synthase. Okay. அடுத்தது நம்மள்ட்ட ஒரு லெட்டுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, இன்ஆக்டிவேட் தி ஃபெரோகிலட்டேஸ். ஃபெரோகிலட்டேஸ்ன்றது பாத்வேயுடைய லாஸ்ட் என்சைம். அதை ஸ்டாப் பண்ணிடுறதால நமக்கு டிக்ரீஸ்டு ஹீம் சிந்தசிஸ் நடக்கும். லாஸ்ட்டாக என்ன சொல்கிறோன்னா ஒரு ட்ரக் ஆன்டி டியூபர்குலஸ் ட்ரக் தட் இஸ் INH அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா PLP டிபெண்ட் ரியாக்ஷன் தட் இஸ் என்சைம் அந்த இதில் வந்துடும். ஸோ அந்த ட்ரக்கு PLP இந்த பைரடாக்சால் பாஸ்பேட் வைட்டமின் B6 கோஎன்ஸில் ஆக்ட் பண்ணுறதால டிக்ரீஸ்டு ALA சிந்தேஸ் ஆக்டிவிட்டி தட் லீட்ஸ் டு டிக்ரீஸ்டு சிந்தசிஸ் ஆஃப் ஹீம். புரியுதா? ஒரு ட்ரக்கு PLPயில் ஆக்ட் பண்ணுது, தட் இஸ் கோ ஃபேக்டர் ஆஃப் வைட்டமின் B6. அந்த PLP இல்லைன்னா ALA சிந்தேஸ் ஆக்ஷன் இருக்காது. அதனால் ALA சிந்தேஸ் ஆக்ஷன் கம்மியாகும்போது ஹீம் சிந்தசிஸ் கம்மியாகிடும். ரைட்டா? இந்த 5 பாயிண்ட் தான் ரெகுலேஷன் பாயிண்ட்ஸ். கடைசியாக இந்த பயோசிந்தசிஸ் ஆஃப் ஹீமில் ஏதாவது டிஸார்டர்ஸ் இருக்குதா? எஸ், அதுக்கு பேர் பார்ஃபைரியாஸ். அதில் 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. ஹெப்பாட்டிக்னு ஒன்று சொல்கிறாங்க, எரித்ரோபாய்டிக்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த நேம் இட் செல்ஃப். ஹெப்பாட்டிக்னா லிவர் என்சைம் ப்ராப்ளம்னு அர்த்தம். எரித்ரோபாய்டிக்னாக்கா போன் மேரோவில் நடக்கிற ப்ராப்ளம்னு அர்த்தம். அதில் சில எஸ்ஏ கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னால் போதும். டிஸார்டர்ஸ் ஆர் பார்ஃபைரியாஸ்னு 5 மார்க் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் எலாபரேட்டாக 1 by 1 டிஸ்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூட் இன்டர்மிட்டன்ட் பார்ஃபைரியா, கொப்ரோபார்ஃபைரியா, வேரிகேட் பார்ஃபைரியா, புரோட்டோபார்ஃபைரியா அப்படின்றது 2 நேம் எழுதினா போதும் ஃபார் திஸ் எஸ்ஏ கொஸ்டின். 5 மார்க் ஷார்ட் நோட்ஸுக்கு நீங்கள் எல்லாமே தரவாக எழுதணும். ரைட்டா?